இங்க பாருங்க, இந்த ஊர்ல ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு தலைவன் இருக்கான். ஆனா இவன் தன்னோட ஊர் மக்கள் கிட்ட நான் ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவனுக்கு எத்தனை குழந்தைகள்னா 2 ரெட்டை குழந்தைகள் இருக்கும். ஒருத்தவங்க ஃபாரின்லயும் இன்னொருத்தவங்க அப்பா கிட்டயும் இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவங்க தங்கச்சி ஃபாரின்ல இருக்கிற அக்காவுக்கு கூப்பிட்டு கால் பண்ணி, அப்பா முன்ன மாதிரி இல்ல, நிலைமை எல்லாமே மாறிடுச்சு, அப்பா தெரிஞ்சிட்டாரு, அதனால வீட்டுக்கு வாங்க ஒரு தடவை வந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதனால அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அப்புறம் இப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கூட்டு போய் பேசுறாங்க. இந்த பொண்ணு தன்னோட வீட்டில் வேலை பார்க்குற கார் டிரைவர் பையனை காதலிச்சுட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுன்னு தன்னோட அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு அப்போதைக்கு சரின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட பொண்ணை கீழ் ஜாதிக்காரனை லவ் பண்றான்னு சொல்லி கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கொலைப்புலையும் ஒரு மேல ஒரு டவுட் கூட வரக்கூடாதுன்னு ஒருத்தவங்க எப்படி யதார்த்தமா சாவாங்களோ அந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த குளிக்கிற தொட்டில கரண்ட் ஷாக் வச்சிருவாங்க. அந்த பொண்ணு கரண்ட் ஷாக் அடிச்சு அடுத்த நாள் இறந்தே போயிடும். தன்னோட பொண்ணையே பிளான் பண்ணி கொண்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபாரின்ல இருக்கிற பொண்ணு இந்த ஊருக்கு வந்துடும். இவளோட வாழ்க்கை நாசமா போன மாதிரி என்னையும் அழிச்சிடாதீங்க, என்னை விட்டுருங்க, நான் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இந்த குட்டப்பையன் அந்த 2வது பொண்ணையும் கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த குட்டப்பையன் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு இந்த 4 பேரும் ஃபாரினுக்கே ரிட்டர்ன் போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க.